படம் எப்படி இருக்குன்னா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நான் டிசப்பாயின்மெண்ட் தான் ஃபுல்லாவே. லைக் மணிரத்னம் மூவி அப்படின்னு வந்தது. சிம்பு வந்து சினிமால வந்தது எவ்வளவோ. லைக் தியேட்டர்ல இப்போதான் ரீரிலீஸ் அப்படிலாம் பார்த்தோம். இப்போதான் ரொம்ப நாள் கழிச்சு மூவி. ஸோ எதிர்பார்த்துட்டு வந்தோம். சிம்புவோட இன்ட்ரோ நல்லா இருந்துச்சு. கமல் வந்து இந்த ஏஜ்லயுமே வந்து பேங்கரா கொடுத்துட்டு இருக்காரு. பட் கதைலாம் வந்து செட் ஆகல. மியூசிக்லாம் வந்து எப்பவுமே பேங்கர் தான். முத்துமழை சாங் வந்து ஸ்கிரீன்ல தெரியல, காணவே காணும். பண்றாரு கமலும் அவ்வளவு லவ் பண்றாரு. அந்த மாதிரி ஒரு சின்ன கிளாஷ் வருது. அது ஒன்னும் பெருசா டெவலப் பண்ணல. நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. அது எப்ப போல வைப் தான். அது வந்து நல்லா இருந்துச்சு. அது வந்து எக்ஸ்ட்ரா நான் எதிர்பார்த்து போனது செக்கச்சிவந்த வானம் மாதிரி இருந்துச்சு ட்ரைலர். சோ அப்படி மீன் பண்ணி வரும்போது செக்கச்சிவந்த வானமே எங்கேயோ இருக்கு பேங்கர். அதெல்லாம் இதை கம்பேர் பண்ணும்போது இல்ல, அது எவ்வளவு பெரிய படம், எப்படிப்பட்ட படம் அப்படின்ட்டு. ஏன்னா த்ரிஷா அப்படிலாம் பார்க்கும்போது அதுலயுமே வந்து ரகுல் பிரீட்லாம் இருந்திருப்பாங்க, அதித்தி ராவ் வந்திருப்பாங்க. சாரி, அதித்தி ராவ்லாம் இருக்கும்போது கனெக்ட் ஆச்சு. ஓகே நல்லா இருக்கும் போல அப்படின்னு தான் வந்தது. சோ ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆமா ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் ஷோ அதுக்காக தான் வந்ததே. அப்படி இல்ல, அப்படிலாம் இல்ல. இல்ல அப்படி இல்ல, புரியாதுன்றதெல்லாம் இல்ல. ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிறத பொறுத்து தான். எனக்கு கனெக்ட் ஆச்சுனாலுமே ஸ்டோரி எனக்கு செட் ஆகல. மணிரத்னன் அப்படின்னு எதிர்பார்த்து வந்தது இல்ல எனக்கு. இல்ல பேசிக்கலி எனக்கு ஒரு இடத்துல இன்டைரக்டாவே டைரக்டாவே சொல்லிருக்கீங்க. மக்கள் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற 2K கிட்ஸ் வந்து அவர்தான் வரணும் இவர்தான் வரணும்னு நினைச்சிட்டு ஆப்வியஸா நான் இப்போ பாலிடிக்ஸ் பத்தி பேச போறேன். அதை டைரக்டா அவர் சொல்லியிருக்காரு அந்த விஷயத்துல. ப்ளீஸ் 2K கிட்ஸ் கொஞ்சம் யோசிங்க. நம்ம நாடு வரணும், முன்னேறணும், எல்லாத்துக்குமே வந்துட்டு அடிப்படை கல்வி, அதையும் சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்கு. சும்மா இவன் போட்டு போகணும் அவனு போட்டு போகணும்னு சொல்லிட்டு யாரையாச்சும் தூக்கிட்டு வராதிங்க. அதைத்தான் அவர் அங்க சொல்றாரு. படிச்சவங்க நம்ம எல்லாரும் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் படிச்ச ஜென்ரேஷன். சோ அதுக்கேற்ற மாதிரி யோசிச்சு முடிவெடுங்கன்னு சொல்லியிருக்காரு. பெருசா டெவலப் பண்ணல. ஆனா த்ரிஷா கேரக்டர் தான் சின்னதான கூட நல்லா இருக்கு. அவர் டோட்டலா நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்தா த்ரிஷா படத்துல ஒரு 10 மினிட்ஸ் கூட வர மாட்டாங்க. வந்த 10 நிமிஷம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். அங்கேயோ உள்ள மணிரத்னம் எகைன் ஸ்கிரீன் பிளே பண்ண தெரியல. த்ரிஷா கதை சொல்றான், நான் எப்படி வந்தோம் பாம்பேல ரெட் லைட் ஏரியால வந்து. அது நீங்க டைலாக்ல சொல்லாதுங்க. அந்த மாதிரி விஷயம் 1 மினிட்ல எடுக்கலாம். 1 மினிட்ல 45 விஷுவல்ஸ் எடுக்கலாம். ஸோ மணிரத்னம் திஸ் டைம் ஃபெயில். பட் தயவுசெய்து எல்லாரும் படம் பாருங்க. தயவுசெய்து எல்லா படம் பாருங்க. கமல்ஹாசன் ட்ரைட் வெரி குட். அவங்களோட இது கொடுத்திருக்காங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. லைக் ஐ அம் ஆடம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல அவங்க பொண்ண ஆக்டிங் நிறைய ஒர்க் அவுட் ஓவரா இருக்கு. இல்ல கொஞ்சம் ஓவர் இல்ல ஆர்ட் ஸ்கிரீன் ஸ்பேஸ் எல்லாரும் கரெக்ட்டா யூஸ். எஸ் ஆஃப் கோர்ஸ் ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஆப்வியஸா மணி சார் கொடுக்க வேண்டியதை கரெக்டா கொடுத்துட்டாரு. அண்ட் மோரோவர் மணி சார் படத்துல வந்து நீங்க பெருசால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸ்லோவா போவாரு, பிஜிஎம் வைஸ் ஸ்லோவா போவாரு, எல்லாமே ஸ்லோவா போவாரு. பட் அவர் கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டாரு. பாக்குறவங்க பாக்கலாம். பட் படம் வைஸ் ஓகே நான் பாக்கலாம் ஒரு வாட்டி. என்னன்னா அந்த படத்தை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்காங்க. த்ரிஷா ரோலே இல்லைங்க படத்துல. அவங்களுக்கு ஆப்வியஸா இதான் உண்மை. பட் அசல் செல்வன் கேரக்டர்ல எப்படி பண்ணிருக்காங்க? அசல் செல்வன் சூப்பர், தேங்க் யூ. சீரியஸ்லி அவர் கொடுத்த போர்ஷன் அவர் நல்லா பண்ணிருக்காரு. பெஸ்ட் ஒரு என்ன ஒரு சின்ன போர்ஷன் தான் இருக்கு. பட் நல்லா பண்ணிருக்காரு. ஆக்டிங் வைஸ் பின்னிட்டாரு அவர். 10க்கு எவ்வளவு ரேட்டிங்?